வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். இந்த பெரிய கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 153 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. நம்ம எப்போவுமே அனாலிசிஸ்க்கு 10 மணிக்கு 3 LTP தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துப்போம். என்ன நினச்சிருந்தோன்னா 151 விட்டு கீழே வந்தால் செல் பண்ணலாம், 156 விட்டு மேலே போனால் பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 152 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக முயற்சி செஞ்ச மார்க்கெட் 154க்கு மேலே போக முடியாமல் மறுபடியும் கீழே வந்து சின்னதாக 151 உடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கன்சாலிடேஷன் 152 ரெசிஸ்டன்ஸை வச்சு நடந்திருக்கு. இறுதியாக 151.5 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நேற்று மார்க்கெட் செல்லர்ஸுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தாலும் ஆனால் மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்றது தெரியாமல் திணறிட்டு தான் இருந்திருக்கு. பெரிய மாற்றம் எதுவும் நடக்கலை. நம்ம ட்ரேடிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் செல் பண்ணியிருந்தால் 0.5லேயே நம்ம லாஸ் புக் ஆகிருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, மறுபடியும் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 154 பக்கம் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. திருப்பியும் இதே இடத்துல போய் கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆகுது, மறுபடியும் ஒரு குழப்பத்தை கொடுக்குது. நம்ம அதனால் என்ன செய்யலாம் பார்த்தா, நேற்று என்ன ஃபாலோ பண்ணுமோ அதையே திருப்பியும் ஃபாலோ பண்ணுவோம். பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம். இதை 156 விட்டு மேலே போகிறப்ப அதை ஒரு பிரேக் அவுட்டாக நினச்சி பை பண்ணலாம். 151 விட்டு கீழே வரப்போ பிரேக் டவுனாக நினச்சி செல் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரைஸ் கன்சாலிடேட் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி ட்ரேடிங் மெத்தட் நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.